Hello viewers, welcome to Tech Car Club. நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா CAP Theorem பத்தி தான் பார்க்க போறோம். இந்த CAP Theorem எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க cloud based distributed application டிசைன் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரியான டேட்டாபேஸ் சூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட Cassandra இருக்கு, MongoDB இருக்குது, PostgreSQL இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எந்த டேட்டாபேஸ் சூஸ் பண்றது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். இதில் எதை சூஸ் பண்றது அப்படின்றப்ப நீங்க இந்த CAP Theorem ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா எந்த சிஸ்டம்ன்றதை பிக் பண்ணிட முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட் இஸ் CAP Theorem? இந்த CAP Theorem வந்து யார் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிக் ஏ ப்ரீவர்ன்ற ஒரு 2000 வந்து இது ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. இதில் கேப்ன்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, அவைலபிலிட்டி, பார்ட்டிஷன் டாலரன்ஸ். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு இந்த 3 ஃபீச்சரில் ஏதாவது 2 மட்டும் தான் உங்களால் பிக் பண்ண முடியும். அப்போ இந்த CAP Theorem வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாவை வந்துட்டு ஒரு சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணாமல் மல்டிபிள் மெஷினில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம வந்து எதர் ஃபிசிக்கலாகவோ அல்லது வெர்ச்சுவலாகவோ நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன், அப்புறம் வந்து மைக்ரோ சர்வீஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா NoSQL டேட்டாபேஸ், இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னு சொல்கிறோம். இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்பொழுது இப்போ நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த CAP Theorem எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற NoSQL டேட்டாபேஸில் வந்துட்டு எந்த டேட்டாபேஸ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டெசிஷன் மேக் பண்ணுறது பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த CAP Theorem வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. கன்சிஸ்டன்சி, அவைலபிலிட்டி அண்ட் பார்ட்டிஷன் டாலரன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சினா என்னென்னா சேம் டேட்டா வந்துட்டு எல்லா மிஷின்லையும் அவைலபிளாக இருக்கணும். எல்லா கிளைண்ட்டும் அக்சஸ் பண்ணும்பொழுது ஒரே மாதிரி டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மிஷினை நம்ம டேட்டாவை ரைட் பண்ணுறோம் அப்படின்னம்னா அந்த டேட்டா வந்துட்டு இமிடியேட்டாக எல்லா மிஷின்லையும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணோம்னா அதே டேட்டா தான் வரும். அதுதான் நம்ம வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். அவைலபிலிட்டினா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த மிஷின் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 100% அவைலபிளாக இருக்கணும். இப்போ ஏதாவது நம்ம ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு நோடுக்கு போகுது, அந்த நோடில் டேட்டா எடுத்து ரிட்ரீவ் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் ஓகே. இப்போ அந்த நோடு ஃபெயில் ஆகுது அப்படின்னா இமிடியேட்டாக ஆல்டர்னேட்டிவ் நோடுலேருந்து டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸோ அதான் நம்ம வந்து அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது எந்த டைம்லையும் எந்த நோடும் வந்து ஏதாவது ஒரு நோட் டவுன் ஆனாலும் இமிடியேட்டாக அடுத்த நோடில் வந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணிக்கிறோம். அதை தான் வந்து நம்ம அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம். பார்ட்டிஷன் டாலரன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம இந்த மல்டிபிள் நோடில் டேட்டா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நோடோட கம்யூனிகேஷன் கட் ஆனாலும் அதர் நோட்லேருந்து கம்யூனிகேஷன் இமிடியேட்டாக நமக்கு வந்துட்டு வரணும். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்ட்டிஷன் டாலரன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ CAP Theorem எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெசிஷன் மேக்கிங்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் பில்ட் பண்ணும்பொழுது நம்மளோட சிஸ்டம் வந்துட்டு கன்சிஸ்டன்ஸாகவும் இருக்கணும் அண்ட் 100% அவைலபிலிட்டாக இருக்கணும். அப்போ நம்ம எந்த மாதிரி டேட்டாபேஸ் பிக் பண்ணணும் அப்படின்றதுக்கும் அதே மாதிரி எனக்கு கன்சிஸ்டண்டாகவும் இருக்கணும், அப்புறம் பார்ட்டிஷன் டாலரன்ஸாக இருக்கணும் அப்படின்னா அப்போ எந்த மாதிரி டேட்டாபேஸ் பிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டெசிஷன் மேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நமக்கு இந்த CAP Theorem வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். NoSQL டேட்டாபேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா CAP Theorem பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது CAP Theorem கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா NoSQL டேட்டாபேஸும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஹரிசாண்டலாக ஸ்கேல் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு டேட்டாவை வந்துட்டு மல்டிபிள் நோடில் வச்சுருப்பாங்க. அந்த எல்லா NoSQL டேட்டாபேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், ஒரே நோடில் இருக்காமல் மல்டிபிள் நோடில் இருக்கும். அதனால என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பெரிய சிஸ்டம் பில்ட் பண்ணும் பொழுது நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதோட கீ டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஸ்டோரு, கீ வேல்யூ ஸ்டோரு, ஒயிட் காலம் ஸ்டோரு, கிராஃப் டேட்டாபேஸ், இதெல்லாம் தான் நம்மளுடைய கீ டைப் ஆஃப் NoSQL டேட்டாபேஸ். நம்மகிட்ட இருக்கிற NoSQL டேட்டாபேஸ் வந்து நம்ம CAP Theorem பேஸ் பண்ணி நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்மளுடைய MongoDB எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு கன்சிஸ்டன்சி ப்ளஸ் பார்ட்டிஷன் டாலரன்ஸ் இருக்கும். நீங்கள் Cassandra எடுத்துட்டீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி ப்ளஸ் பார்ட்டிஷன் டாலரன்ஸ். அதுவே நீங்கள் PostgreSQL எடுத்துட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி ப்ளஸ் அவைலபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். MongoDB நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா CP டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் CAP Theorem பெர்ஸ்பெக்டிவ். ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு கன்சிஸ்டன்சி ப்ளஸ் பார்ட்டிஷன் டாலரன்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். நீங்கள் அவைலபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சிஸ்டத்தை வந்துட்டு 100% உங்களால் கன்சிஸ்டன்சியாக இருக்குன்னு சொல்லலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து இதை ரிப்ளிகா எனேபிள் பண்ணுறதுனால இது வந்துட்டு பார்ட்டிஷன் டாலரன்ஸாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு நோடு ஃபெயில் ஆனால் கூட உங்களுக்கு வந்துட்டு டேட்டா கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஆனால் இது வந்து 100% அவைலபிளாக இருக்குமானா அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மெயினாக ஒரு நோடில் தான் அந்த டேட்டா வந்து ரைட் ஆகும், அதர் நோடெல்லாம் சிங்க் பண்ணுவாங்க. அப்போ இது பிரைமரி நோடு வந்து உங்களுக்கு டேட்டா ரைட் பண்ணுறதுக்கு அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா அப்போ அந்த சிஸ்டம் வந்து டவுன் ஆகிடும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்துட்டு
அவைலபிலிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து MongoDB வந்து சூஸ் பண்ணி ஒரு ரைட் டேட்டாபேஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நீடை பேஸ் பண்ணி தான். இப்போ நம்மளோட நீட் வந்துட்டு கன்சிஸ்டன்சி இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் அவர் அப்ளிகேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆர் இ-காமர்ஸ் மாதிரியான அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ வந்துட்டு MongoDB ஆர் HBase இந்த மாதிரி டேட்டாபேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட அப்ளிகேஷன் வந்து அவைலபிலிட்டி வந்து 100% இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியா ரியல் டைம் அப்ளிகேஷன் அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு அவைலபிலிட்டி வந்து 100% எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cassandra ஆர் Couchbase அந்த மாதிரி டேட்டாபேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்ளிகேஷன் வந்துட்டு பார்ட்டிஷன் டாலரன்ஸ் வந்துட்டு அஃபோர்ட் பண்ணாது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து CA மாதிரி டேட்டாபேஸை சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி டேட்டாபேஸ் இன்னும் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம கீ டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CAP தியரம் வந்து ரொம்ப குரூஷியல். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளவுட் பேஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு CAP தியரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். CAP தியரத்தில் வந்து நம்ம என்னென்னா ஏதாவது 2 தான் சூஸ் பண்ண முடியும், அதாவது கன்சிஸ்டன்சி, அவைலபிலிட்டி அண்ட் பார்ட்டிஷன் டாலரன்ஸில் இதில் இருந்து ஏதாவது 2 மட்டும் நம்ம சூஸ் பண்ண முடியும். இப்போ MongoDB பார்த்தீங்க அப்படின்னா CPன்னு சொல்லுவாங்க, Cassandra பார்த்தீங்கன்னா APன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் ரெமெம்பர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இந்த தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டத்தை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பில்ட் பண்ணும் பொழுது நம்மளோட நீடை பேஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸ் சூஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ.